ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு மார்னிங் 4 மணிக்கு எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு வாசலு, வீடு எல்லாமே பெருக்கிட்டு, சாமி படத்துக்கெல்லாம் பூ போட்டு, திரியெல்லாம் மாத்திட்டு, நெய்வேத்தியம் வந்து பாலும், பழமும் தான் வச்சேன். இன்னைக்கு நான் விரதம் இருக்கிறதுனால மார்னிங் பாலு, பழம் மட்டும் வச்சு சாமி கும்பிட்டுட்டேன். அம்மா வந்து மார்னிங்க்கு சப்பாத்தியும், சொரக்காவும் செஞ்சிருந்தாங்க அவங்களுக்கு. நான் வந்து சாப்பிட மாட்டேன். மதியத்துக்கு அவங்களுக்கே தயிர் போட்டிருந்தாங்க. ஹோம்மேட் தயிர் தான் போட்டிருந்தாங்க. நான் ஸ்ட்ரெயிட்டா ஈவினிங் தான் சாப்பிடுவேன். சாமிக்கு நெய்வேத்தியம் தான் செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு தான் நான் வந்து இந்த வாட்டி சர்க்கரை பொங்கல் தான் செஞ்சேன். சக்கரை பொங்கலே செஞ்சுக்கலாம் அப்படின்றதுனால அதே செஞ்சுக்கிட்டேன். நம்மளால முடிஞ்சது தாங்க நம்மளால செய்ய முடியும். கடவுள் ஒண்ணும் நம்மகிட்ட இது செய்யுங்க, அது செய்யுங்கன்னு கேட்கல. நம்மளால என்ன முடியுமோ அது தயிர் சாதமோ, இல்ல ஒரு டம்ளர் பாலா இருந்தா கூட அத நம்ம வச்சு முழு மனசோட கும்பிட்டா போதும். எதுவும் ஒரு நல்ல மனசோட இருந்தா போதும். மனசுல எந்த கெட்டதும் இல்லாம நல்லதே நெனச்சிருந்தா போதும். அவர் என்னைக்குமே நம்மளுக்கு உதவி செய்வாரு. நம்மள கைவிடவும் மாட்டாரு. அவர முழுசா நம்புறவங்கள என்னைக்குமே கைவிட மாட்டாரு. நான் அவர முழுசா நம்புறேன். இன்னி வரைக்கும் என்னையும் அவர் கைவிட்டதில்ல. இனிமேவும் அவர் என் கூட இருப்பாருன்னு நான் முழுசா நம்புறேன். சர்க்கரை பொங்கல் சாமிக்கு வந்து செஞ்சேன். இந்த வாட்டி வந்து நல்லா வந்திருந்தது சர்க்கரை பொங்கல். செஞ்சு முடிச்சு விசில் எல்லாம் போட்டுட்டேன். அரிசியும், பாசிப்பருப்பும் நல்லா விசில் விட்டு கொஞ்சம் கொழ கொழன்னு வர அளவுக்கு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். பக்கத்துலயே அப்படியே வெல்லத்த வந்து மெல்ட் பண்ணி எடுத்துட்டேன். அது விசில் வந்தது. விசில் வந்தோனே ஆஃப் பண்ணி விட்டுட்டேன் கொஞ்ச நேரம் அடுப்ப. தொறந்து பார்த்தா நல்லா கொழ கொழன்னு வந்திருந்தது. அப்புறம் நெக்ஸ்ட் மெல்ட் பண்ணி வச்சிருந்த வெல்லத்த எடுத்து, அதிலயே வந்து அப்படியே வடிகட்டி ஊத்துனேன். ஏன்னா வெல்லத்தில வந்து மணல் இருக்கிறதுனால, நல்லா வடிகட்டி ஊத்துனேன். அடுப்பு வந்து சிம்மிலே வச்சுட்டேன். அது ஊத்தி நல்லா கலந்து விட்டுட்டு, கொஞ்சமா நெய் சேர்த்துக்கிட்டேன். எனக்கு நெறைய நெய் இருந்தா தான் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் நெய் சேர்த்து, பக்கத்திலே இன்னும் கொஞ்சம் நெய் போட்டு, திராட்சை போட்டு நல்லா தாளிச்சு அதிலயே ஊத்திட்டேன். கிண்டி விட்டு பார்த்தா நல்லா கொழ கொழன்னு சூப்பரா வந்திருந்தது. அப்புறம் நான் போய் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்துட்டு, சாமி பாட்டெல்லாம் போட்டு ஈவினிங் சாமி கும்பிட ஆரம்பிச்சுட்டேன். சாமிக்கு விளக்கெல்லாம் ஏத்திட்டு, அந்த நெய்வேத்தியத்த வச்சு, ஈவினிங்கும் நான் நல்லா திருப்தியா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன். நீங்களும் உங்க வீட்ல எல்லாருமே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டீங்களான்னு சொல்லுங்க. இந்த தைப்பூசத்துக்கு யார் யாரெல்லாம் எத எத நெனச்சு விரதம் இருந்தீங்களோ, எல்லாருக்கும் அது கண்டிப்பா நடக்கும். நான் உங்களுக்காக முருகர்கிட்ட வேண்டிக்கிறேன். என்னைக்கும் அவர் நமக்கு துணையா இருப்பாரு. ஓம் சரவண பவம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா, என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானும் என்னோட விரதத்த முடிச்சுட்டேன். பாய் ஃபிரெண்ட்ஸ்.